அறிவோம் ஆன்மீகம். இன்று இந்த ராகு கால நேரம், யமகண்ட நேரம் இதெல்லாம் நல்ல நேரங்களை குறிக்காது. ராகு காலம், யமகண்டம்லாம் அதேமாரி ஓரை, அப்புறம் குளிகை அப்படின்னு 4 காலங்கள் மொத்தம் உண்டு. இந்த ராகு கால கண்டத்தை யமகண்டத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, பரிகாரம் என்ன, நல்ல நேரம் பார்த்து எதையும் தொடங்கினால் நல்லதாக முடியும். அந்த காரியம் வெற்றி அடையும். அந்த நல்ல நேரம் பார்க்கணும். ராகு காலம், யமகண்டன்றவங்க அந்த காலத்தில் இருக்கிறவங்களும் சரி, இந்த காலத்தில் இருக்கிறவங்களும் சரி, அந்த நேரத்தை பார்ப்பாங்க. ராகு காலம், யமகண்டத்தில் எந்த செயலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காலங்கள் நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். அதனால்தான் எதையும் நேரங்காலம் பார்த்து செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ராகு காலம், யமகண்டத்தில் எதையும் செய்யக்கூடாது என்றும் சொல்வார்கள். ராகுவும் கேதுவும் பாம்பு கிரகங்கள். ராகுவும் கேதுவும் பாம்பு கிரகங்கள், விஷ நேரங்கள். ராகு காலம் ராகுவின் ஆதிக்கம் கொண்டது. கேது யமனின் ஆதிக்கம், அதாவது யமகண்டம். ராகு கேது தான் ராகு காலம், யமகண்டம் சொல்கிறோம். ஜாதகத்தில் ராகு கேது என்பது சர்ப்பங்களுக்கு சம்பந்தப்பட்டவை என்பதால் அது விஷ காலமாக கருதப்படுகிறது. ஆகவே சுபகாரியங்களுக்கு சரியான நேரமில்லை என்பதால் ஒதுக்கி வைத்தனர் அந்த ராகு காலத்தையும் யமகண்டத்தையும். ராகு காலம், யமகண்டம் பெரும்பாலானோருக்கு தெரியும். நம்ம பெரியோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. வெளியே போனோன்னா கூட ராகு காலம் பார்த்து கிளம்பு, யமகண்டம் பார்த்து கிளம்பு, அதெல்லாம் அதை தவிர்த்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. இந்த நேரத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, பயணங்கள் கூடாது, புதிய பொருட்கள் வாங்குவதும் என எந்த விஷயத்தையும் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அர்த்த பிரகடன் காலன் காலம். ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்கு இது தெரியாது. இதில் அர்த்த பிரகடன் என்னும் நேரத்தில் செய்யக்கூடாதவை என்னவென்றால், சுபகாரியங்கள் மட்டுமல்ல, கல்வி சம்பந்தப்பட்ட எந்த காரியமும் தொடங்கக்கூடாது. அதாவது முதலான பள்ளியில் குழந்தைகளின் சேர்க்கை, உயர்கல்வியில் சேருதல், புதிய பயிற்சி வகுப்பில் சேருதல், புதிய மொழி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தல் போன்றவற்றை இந்த காலங்களில் ஆரம்பிக்கக்கூடாது. காலம் நேரத்திலும் எந்த சுபகாரியங்களிலும் செய்யக்கூடாது. பயணங்கள் செய்யக்கூடாது. மருத்துவ சிகிச்சை ஆரம்பிக்கக்கூடாது. முதலாக மருந்து உண்ண கூட, அந்த மாத்திரை போடுறேன் இல்லையா, அந்த கூட இந்த காலத்தில் செய்யக்கூடாது. இந்த 4 காலத்தோடு இணையாமல் தனித்து இருப்பது தான் இந்த குளிகை நேரம் அப்படின்றது. இந்த குளிகை நேரம் மட்டும்தான் இந்த 4 காலத்தோடு இணையாமல் தனித்து இருக்கு. இந்த குளிகை நேரம் ரொம்ப கெட்ட நேரம் அல்ல, இது ஒரு சுப நேரம்தான். குளிகை நேரத்தில் செய்யப்படும் ஒரு காரியம் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும். குளிகை நேரத்தில் செய்யப்படும் ஒரு காரியம் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும். கடன்கள் அடைக்கலாம், நகைகள் வாங்கலாம், வீடு நிலம் பத்திரம் பதியலாம், வீடு கிரக பிரவேசம் செய்யலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா நிறைய வீடு வாங்குவீர்கள் நீங்கள். புது வேலையில் சேருதலும், பதவி உயர்வு பெற்று பதவி ஏற்கும் போது குளிகை நேரத்தில் பதவி ஏற்றுக்கொண்டால் மீண்டும் மீண்டும் பதவி உயர்வு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பது இந்த குளிகையினோட நேரத்தில் இதை செய்யணும். குழந்தைகளின் பெயரில் வங்கியில் டெபாசிட் செய்தல், புது வங்கி கணக்கு ஆரம்பித்தல், புதிய தொழில் தொடங்குதல், நிறுவனங்கள் ஆரம்பித்தல், ஆடை ஆபரணங்கள் வாங்குதல், தங்கத்தில் முதலீடு செய்தல், விவசாய அறுவடை செய்தல் போன்றவை இந்த குளிகை நேரத்தில் தாராளமாக செய்யலாம். அதே நேரத்தில் இந்த குளிகை நேரத்தில் இந்த சவ அடக்கம், சவத்தை எடுக்கக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது,
பெண் பார்ப்பது, மாப்பிள்ளை பார்ப்பது போன்றவைகள் இந்த குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது. சவ அடக்கம், அதாவது பிணத்தை எடுத்து போய் அடக்கம் செய்வதும் இந்த குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது. அதே மாதிரி திருமணம் செய்யக்கூடாது இந்த குளிகை நேரத்தில். ஏன்னா திருமணம் மீண்டும் மீண்டும் செய்கிற நிலை உருவாகிவிடும். அதனால அந்த குளிகை நேரத்தை தவிர்ப்பது நல்லது. திருமணம் செய்யக்கூடாது, பெண் பார்க்கவும் போகக்கூடாது. அடிக்கடி பெண் பார்க்கிற மாதிரி ஆயிடும். மாப்பிள்ளை பார்க்கறதும் போகக்கூடாது இந்த குளிகை நேரத்தில். மீண்டும் மீண்டும் இந்த குளிகை நேரத்தை கவனித்து கொண்டேதான் இந்த சுபகாரியங்களை கூட செய்ய வேண்டும். அதே மாதிரி பெண் பார்ப்பது போன்றவை செய்தால் பெண்ணை பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். எதுவும் வரனே அமையாது. அது மாப்பிள்ளை பார்த்தாலும் அந்த குளிகை நேரத்தில் பார்த்தா, ராகு காலம் யமகண்டம் சொல்றீங்க, குளிகை காலம் நல்ல காலம்ன்றீங்க, ஆனால் குளிகை காலத்தில் பெண் பார்க்க கூடாதுன்றீங்களா? நல்லதுதான், ஆனால் பார்த்தா திரும்ப திரும்ப ஒரு பெண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அது சாய்ஸ் 3, அதாவது சாய்ஸ் 4, செலக்ட் 3, லவ் டு மேரி 1 அப்படின்வாங்க. அதாவது 4 சாய்ஸில் 3 செலக்ட் பண்ணி 2 லவ் பண்ணி 1 கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்கணுமே தவிர, நம்ம இந்த குளிகை நேரத்தில் பார்த்தோம்னா நிறைய பெண்கள் பார்க்க வேண்டும், நிறைய மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். இந்த குளிகன் என்பவன் யார் தெரியுமா? இந்த குளிகன், குளிகை நேரம்னா குளிகன்னா யாருன்னா சனியோட மைந்தன். சனியோட மைந்தன் தான் இவர். அவருக்கு இருக்கிற அவப்பெயரை நீக்க மகன் குளிகன் நல்ல விஷயங்களை நமக்கு வாரி வழங்குகிறார். இந்த குளிகன் தன் தாய் தந்தையோடும் தன் சகோதரன் மாந்தியோடும் கும்பகோணம் நாச்சியார் கோவில் அருகில் உள்ள திருநறையூர் தலத்தில் காட்சி தருகிறார். குடும்பத்தோடு சென்று வணங்குவதன் மூலம் குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும், மகிழ்ச்சி தங்கும். இங்கே நாச்சியார் கோவில் அருகில் உள்ள திருநறையூர் தலத்தில் இந்த குளிகன் தன் தாய் தந்தையோடு சகோதரன் மாந்தியோடும் கும்பகோணம் நாச்சியார் கோவிலில் திருநறை என்ற தலத்தில் காட்சி தருகிறார். இந்த ராகு காலம் சொல்கிறேன் இல்லையா, தினமும் 1.5 மணி நேரம் ராகு காலம். இந்த நேரத்தில் சுப விஷயத்தை தவிர்ப்பது நல்லது. அந்த நேரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு எளிய வழி இருக்குது. அந்த காலத்தில் எளிய வழி. இப்போல்லாம் அந்த ராகு காலம் யமகண்டம்னா உடனே ஃபோன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். இல்லை பாக்கெட்டில் அந்த டைரி மாதிரி வச்சுருப்பாங்க, அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த காலத்தில் ராகு காலம் யமகண்டம்லாம் ஃபோனை தட்டினாவே பார்த்துடலாம். இன்றைய நாள் எப்படின்னா உடனே தெரிஞ்சிடும். ஆனால் அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சாங்களா, அதுக்கு ஒரு எளிய வழி ஒன்று இருந்தது. திருநாள் சந்தடியில் வெயிலில் புழுதியில் விளையாட செல்வது நியாயமா? திருநாள் சந்தடியில் வெயிலில் புழுதியில் விளையாட செல்வது நியாயமா? இந்த கேள்வியை கேட்டால் போதும். இதில் உள்ள ஒவ்வொரு சொல்லும் வார நாட்களை குறிக்கும். திருநாள் அப்படின்னா திங்கக்கிழமை முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். 7:30 9 இதுலேருந்து தான் ஆரம்பிக்கும் இந்த ராகு காலம். அதுலேருந்து 1.5 மணி நேரமாக கூட்டிக்கணும். அதாவது திருநாள் சந்தடியில் அப்படின்னா திருநாளில் திங்கக்கிழமை காலை 7:30 9, சந்தடியில் சனிக்கிழமை, சான்ற எழுத்து முதல்ல வருது, அது சனிக்கிழமை, அது காலை 9 to 10. அதே மாதிரி வெயிலில் விளையாட செல்லலாமான்ற இந்த வெயிலில் அப்படின்னும் போது வெள்ளிக்கிழமை, என்று வர்றதால வெள்ளிக்கிழமை காலையில், இந்த சனிக்கிழமை 10:30 முடியுது இல்லையா, அதுலேருந்து 10:30லேருந்து 12 அப்படி ஒன்று ஒன்றா கூட்டிக்கிட்டே போகணும். வெயிலில் புழுதியில்னா புதன்கிழமை 12 1:30. அடுத்தது விளையாடன்னும் போது அந்த 1:30 முடியுது இல்லையா புதன்கிழமை, அதை 1:30லேருந்து 3 வியாழக்கிழமை. அப்புறம் செல்வது செவ்வாய்க்கிழமை. செல்வதுன்னா அப்போ வியாழக்கிழமை 3 முடியுதுன்னா இப்போ செவ்வாய்க்கிழமை 3 to 4. நியாயமானா 4:30 to 6. ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6. இதுதான் இந்த கணக்கிட வைத்து கொண்ட. அந்த காலத்தில் இது டக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி கேட்டால் ஈஸியாக ராகு காலத்தை கண்டுபிடிக்கலாம். திருநாள் சந்தடியில் வெயிலில் புழுதியில் விளையாட செல்வது நியாயமா? மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீகல் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை யமகண்டம் குளிகை நேரங்களை பற்றி ஒரு கணக்கு நாளைக்கு சொல்கிறேன். மீண்டும்
நாளை அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.